அரகர நம பார்வதேபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அரகர மகாதேவாம், அரகர மகாதேவாம். ஓம் மகாசக்திய மகாவோம், மகாமகேஸ்வரிய மகாவோம், மகாராஜேஸ்வரிய மகாவோம், நாகதேவிய மகாவோம், நாக மகாதேவிய மகாவோம். எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை சிவலோகநாதர் திருவடி வணங்கி, அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை திருவடி வணங்கி, அன்னையின் திருப்பாத கமலம் பற்றி நமது சக்தி பீடத்திலே அன்னை நாகதேவதையினுடைய உத்தரவின் பேரினாலே காலத்தினுடைய கட்டாயம் கருதி கலியுகத்திலே மனிதனுடைய வாழ்வியல் காலம் எப்படி இந்த கலியுகத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அதிலே மனிதன் எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் மனித குலத்திற்கே தெளிவுபடுத்தும் வகையில் நமது சக்தி பீடத்திலே ஆதி பிரம்மசூத்திர குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இணைந்து ஒவ்வொருவருடைய வாழ்வை பற்றிய சந்தேகங்களும், வாழ்வின் முடக்கங்கள் பற்றிய சந்தேகங்களும், இன்பத் துன்பங்களுடைய பரிமாற்றங்கள், இது போன்ற அந்த சக்தி சங்கமம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பிரம்மனுடைய படைப்பிலே மனித இனத்தினுடைய அபூர்வங்களும் அற்புதங்களும் படைப்பின் ரகசியமும் இங்கு விளக்கப்படுகிறது. அது கலியுகத்திலே மனிதனுடைய துன்பத்திற்கு பிரதான காரணமே ஆழ்மனதிலே விதைக்கின்ற ஆசைகள் தான். ஆசைகள் இருக்க வேண்டியதுதான், அது பேராசைகளாக மாறக்கூடாது. அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய கிடைக்கின்ற கலாக்காயை வைத்து இன்பமடைய வேண்டுமே தவிர, நாளை கிடைக்கப் போகின்ற பலாப்பழத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுகின்ற அதற்கு பெயர்தான் பேராசைகள். அந்த பேராசைகள் இல்லாமல் தனக்கென விதிக்கப்பட்டுள்ள காலத்தை, ஆசைகள் என்பது மீண்டு வர முடியாத சூழ்நிலையில அவன் இந்த கலியுகத்திலே மீண்டும் மீண்டும் பாவங்களை சுமந்து ஆசைகளை விதைத்து துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்நாள் காலங்களையே இழந்து நிற்கின்ற நிலை ஏற்படுகிறது. ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய முடிவு காலத்தில் எடுத்து செல்வது பொன்னோ பொருளோ மண்ணோ மாட மாளிகை கூட கோபுரங்கள் எதுவும் கொண்டு செல்ல போவதில்லை என்பதுதான் அனைவருமே உணர்த்துகின்ற ஒரு பொருள். அது என்ன நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கு மட்டும்தான். இப்ப கலியுகத்தில் அது கிடையாது. நீ பாவ புண்ணிய கணக்கோடு உன்னுடைய உடலை விட்டு ஆன்மா பிரிகின்ற போது உன்னுடைய கர்மாவை மீதியும் அந்த உடலோடு விட்டுட்டு போயிடுற. அது என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய மறைவுக்கு பிறகும் கர்மம் தீரலம்பா. உன்னுடைய மறைவுக்கு பிறகும் கர்மம் தீரல அப்படின்பா. அந்த அளவுக்கு பாவத்தை சுமக்கிறான். அந்த அளவுக்கு பாவத்தை அளவுக்கு மீறி அந்த பாவத்தை சுமக்கிறான். அந்த பாவ கணக்கை கணக்கிடப்பட்டு அதன் வழியிலே பிறப்பு கொடுக்கப்படுகிறது. முழுமையாக தீர்த்துக் கொள்கிறான் என்று சொன்னால் இல்லை. அந்த பாவத்தை முழுமையாக அதுக்கான பிராயச்சித்தத்தை தேடுறான்னு சொன்னா இல்லை. போறான். பாவம் செய்வதற்கு முன்பே பிராயச்சித்தத்துக்கான வழியை தேடிட்டு அதுக்கப்புறம் அந்த பாவத்தை தெரிஞ்சே செய்யறான். இதுதான் கலியுகத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கு. யாருக்கும் எந்த ஒரு பரிகாரமும் பிராயச்சித்தமும் எடுபடாத நிலை, அது பயன்படாத நிலை. ஏன்னா இறைவன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். இவன் பாவம் செய்வதற்கு முன்பே தெரிந்தே செய்ய போறான். அதுக்கான பிராயச்சித்தத்தை
தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாவத்தை செஞ்சுட்டு இந்த பிராய்ச்சித்தை செஞ்சோம்னா தீந்துடும் அப்படிங்கிறத இவனுடைய யூகப்படி செய்கிறான். அது மீண்டும் ஒரு பாவத்திற்கு தான் வழிவகுக்கிறது. அதர்ம வழியில் செல்கின்ற மனிதன் என்றும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அது இறந்தும் துன்பத்தை அனுபவிக்கிறான். இறந்தும் தன்னுடைய வாழ்நாள் காலங்களை முடித்து மரணித்த பிறகும் அவனுடைய கர்மா அனுபவித்து தான் ஆக வேண்டியது இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஜோதிடன், அந்த ஜோதிடர் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய அவனுடைய ஒரு முடியளவு அந்த முடியை கொடுத்தா கூட அவனுடைய கர்மாவில் இருந்து, பூர்வ ஜென்ம கர்மாவில் இருந்து எல்லாத்தையும் கணிச்சிருவான். அத்தனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவன், நல்ல ஒரு கை தேர்ந்தவன். அப்ப என்ன பண்றான்னா, ஒரு பயணம் செல்லும் போது புண்ணிய தீர்த்தத்திற்கு நீராட போறான். அந்த இடத்துல ஒரு மண்டை ஓடு, ஏதோ ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு மிதந்து வருது. அதை என்ன பண்றான் தெரியுமா? அந்த மண்டை ஓட போய் எடுக்கிறான். எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றான். என்ன ஆராய்ச்சி பண்றான்? இந்த மண்டை ஓடுக்கு அதனுடைய விதிப்படி இன்னும் காலம் இருக்கா, அதனுடைய வழியிலே ஆராய்ச்சி பண்றான். ஆனா இவன் ஆராய்ந்து பார்த்ததுல அதனுடைய கர்மா இன்னும் தீர்த்து கொள்ள வேண்டியது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஆனா வந்து செத்து போயிட்டானா, என்ன செத்து போயிட்டான், மண்டை கூட போட்டான். இன்னும் தீர்த்து கொண்ட வேண்டிய கர்மா இந்த மண்டை ஓடுக்கு இருக்கு. இவனுக்கு ஒரே குழப்பம், இவனுக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, இவன் இறந்து போய் மண்டை ஓடா போயிட்டான், மறுபடியும் இன்னும் தீர வேண்டிய வேணா இருக்கு, கர்மம் இருக்கு அப்படின்னு தானே வருது. ஆனால் சிறான் குழப்பத்தில் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறான். மூட்டை கட்டிட்டான். இதை என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டிட்டான். மூட்டை கட்டிட்டு நேராக வீட்டுக்கிட்டான். வீட்டுக்கு போய் என்ன செஞ்சான், ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டான். டெய்லி ஆராய்ச்சி பண்ணுறது தான் வேலை, நித்தான் ஆராய்ச்சி பண்ணுறது. இவனுக்கு இவனுடைய மனைவியெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, இவன் பைத்தியக்காரன்ட்டா என்ன செய்யறது? அதனால் நீ தனி ரூமில் போய் படுத்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எது என்னை தொந்தரவு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, மனைவியை ஒரு 10 நாள் தனியாக விட்டுட்டு நைட்டு பூரா ஆராய்ச்சி பண்ணுறது. ஜோதிட ரீதியில் இவரே ஆராய்ச்சி பண்ணுறது. மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, அவனோட மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. உடனே கவலை தோய்ந்த முகத்தோட காலையில் வாசலில் உட்கார்ந்தா. பக்கத்து வீட்டுக்காரி அங்கேருந்து வந்து அந்த அம்மா, ஏன் என்ன கவலையாக இருக்கிறேன்னு கேட்க, நடந்ததை சொல்ல, சரி எனக்கும் பக்கத்தில் தான் ஜன்னல் இருக்கு, நாளைக்கு நான் திறந்து பார்த்துட்டு என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டார். சரின்ட்டு பொழுது போனது, இரவானது. அதே போல் இவன் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, மண்டை ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு கையில் ஆராய்ச்சி பண்ணுறான். இது கர்மா என்னன்னு தெரியலையே, இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் ஆராய்ச்சி பண்ணுறான். பண்ணானா அவன் அங்கேருந்து ஜன்னலை திறந்து பார்த்தோன்னே, இவன் மண்டை கூட கையில் இருந்தோன்னே, மறுநாள் காலையில் என்ன பண்ணிட்டா தெரியுமா, பொண்டாட்டிக்காரிட்ட சொல்கிறா, பக்கத்து வீட்டுக்காரி, உன் கணவனுக்கு நீ முதல் மனைவியா இல்லை 2வது மனைவியா? வேண்டாம், இல்லை நான் முதல் மனைவி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா,
உன் கணவன் ராத்திரிக்கெல்லாம் மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அழுகுறான், மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அழுகுறான், உன்னை ஏமாத்திட்டான், என்னன்னு கேட்டு நீ தெளிவாயிக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டால, விடிஞ்சுது, மண்டவோட கைப்பற்றிட்டா. மண்டவோட இவன்ட்டு கைப்பற்றி ஒரு பெரிய உலக்க வச்சு அந்த மண்டவோட குத்து வாங்குது, தூள் தூளாக நொறுக்குறா. இந்த மண்டவோட இருந்தால் தானே நீ ஆராய்ச்சி பண்ணுற, வச்சுக்கிட்டு அழுகுற, அப்போ என்கிட்ட எதையோ மறைச்சிட்ட தானே. உடனே அந்த மண்டவோட தூள் தூளாக நொறுக்குறா. இவன் நொறுக்கிட்டா, அதோட அந்த போயிடுச்சுன்னு இவன் நினச்சிட்டா. அவனுடைய கணக்கு என்ன தெரியுமா, இந்த மண்டை ஓடு இறந்தும் இப்போதான் அது கருமா தீண்டிக்கிட்டு இருக்கு, அடித்து நொறுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கணக்கு. அந்த மண்டை ஓடோட கணக்கு என்னன்னா, இது வரைக்கும் தீர்த்து கொள்ளக்கூடிய கர்மா பாக்கி இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த மண்டை ஓடு அதோட கர்மாவும் தீர்ந்ததுங்கிறது விளக்கமெல்லாம் அவன் ஜோசியர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக இறந்தும் தீர்க்கக்கூடிய கர்மா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மண்டை ஓடு மாதிரி தான் இறந்தும் எலும்பு அதன் வழியிலே அந்த உடலானது பல வகையிலே அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் அது போகும். ஒரு உடல் இந்த மண்டை ஓடு போல சீரழிந்து அதனுடைய தீய கர்மாவை தீர்த்து கொள்ளுகின்ற நிலை, அந்த பாவத்தை மேல்மேலும் சேர்த்து கொண்டு இருக்கும் வரை சுகபோகங்களோடு தன்னிலையிலே தன்னுடைய சுயநலத்தோடு வாழ்ந்து பண்ண வர்றப்ப பார்த்துப்போம், மரணம் தானே வரும்போது பார்த்துப்போம், அடுத்தவனுடைய காயத்தை அறியாமல், அடுத்தவனுடைய துன்பத்தை அறியாமல், இவனுடைய சுய லாபத்திற்காக ஒரு பாவத்தை செய்து அவனுடைய வாழ்க்கையை முடித்தான் என்று சொன்னால் இது போலதான். இதுக்கு மேலே அவன் ஆன்மா அதுக்கு மேலே அதனுடைய பாவ புண்ணிய கணக்குப்படி இன்னொரு உடலுக்கு அனுப்புவது இறைவன் வகுக்கிறான். அந்த திருப்பியும் பிறவி எடுத்து இன்னொரு கருவறை புகுந்து அது இன்னல் பட போகுது, அது வேற. முழுமையாக ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் சிவலோகநாதனுடைய உத்தரவின்படி அவருடைய பேரருளாலும் பெரும் கருணையாலுமே போதனைகள் போதிக்கப்படுகிறது, உபாசனைகள் கொடுக்கப்படுகிறது. விரைவில் ஆன்மீக சக்தி சங்கமம் நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது. நமது சக்தி பீடத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அவரவர்களுடைய வாழ்விலே சிறக்க மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொள்ள நமது சக்தி பீடத்திலிருந்து அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்விலே சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். அன்னை நாகபராசக்தியினுடைய பேரருளும் பெரும் கருணையோடு இந்த பிரபஞ்சம் செழிக்கட்டும், சத்தியம் வெல்லட்டும். அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ நாகபாலன் சுவாமிகள், சக்தி நாகபாலன்.